பார்லிமெண்ட் தொகுதியில் ஆர் வெங்கட்ராமன் பட்டுக்கோட்டை ஐயர். அதே பட்டுக்கோட்டை தொகுதியை சேர்த்தார் பேர் எஸ்டி சோமேந்திரம். 2 பேரும் எலெக்ஷன் நிற்கிறாங்க. வெங்கட்ராம ஐயருக்கு வந்து ஓட்டு கேட்குறாரு. யாகப்பா திடலில், யாகப்பா தியேட்டர் உள்ள திடல் அங்கே தஞ்சாவூரில். ரொம்ப உத்தமர்கள். நீங்கள் எது செஞ்சாலும் பழைய காலம் உள்ளவங்கெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்க எது செஞ்சாலும் சரின்னு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு எங்கள் பாட்டேன் 2000 ஆண்டு முன்னாடி சொல்லிட்டான். நீ எனக்கு தேவையில்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு. நான் சொன்னாலும் சரி, கடவுள் சொன்னாலும் சரி, உன் அறிவை கொண்டு யோசிடான்னு சொன்னவன் திருவள்ளுவன் 2000 ஆண்டுக்கு முன்னாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா? நெற்றிக்கேள் திறப்பின்னு குற்றம் விட்டோம்னா அது நடந்துச்சா நடக்கலன்னு தெரியல. எங்கள் ஆட்கள் எழுதி வைக்கிறான். அப்படி இருந்தால் உண்மையை பேசுகிறதுக்கு சிவபெருமானே அப்புறம் பாராட்டுவான்டா உன்னை. பாராட்டாண்டா இல்லை நக்கீரனை. உண்மையை சொன்னீங்கன்னா சிவபெருமான குற்றம் சொன்னாலும் அவர் பாராட்டுவார். நம்ம தமிழ் சிவன் அப்படிப்பட்டவர். அப்படி ஒரு சித்தரிப்பை எழுதி வைக்கிறாரில்ல, என்னதுக்கு? நம்மளை டெவலப் பண்ணுறது தான், வழக்கத்தான். அவன் சொன்னான் பெரியவர் சொன்னார், கடவுள் சொன்னி நம்பாத, உன் அறிவை கொண்டு யோசின்னு சொன்ன ஏன்னா நம்ப வேணும். இதுக்கு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. எந்த ஊர்லேயாவது கேளுங்க, எவன் மொழியிலையாவது பட்டிமன்றம் நடந்துச்சான். இந்த மாதிரிலாம் அறிஞர்கள் இருக்குல்ல. ஆன்மீகத்தில் பெரிய பட்டிமன்றம் நடக்கும். 8நோடு 2ம் அரியணை பட்டிமண்டபம் ஏற்றினை மாணிக்க வாசகர். 8நோடு 2ம் நான் 8 நினைஞ்ச தமிழில் எழுதினா ஓம்னு வரும். ஓ 8நோடு 2னையும் அரியானை பட்டிமண்டபம் ஏற்றினா அவர் எப்பவும் தன்னடக்கமாக பேசுகிறவர். மாணிக்கவாசகர் பெரிய அறிஞர், பேரறிஞர், அண்டங்களை பற்றி எழுதியவர் மாணிக்கவாசகர். அறிவியல் அறிஞர் மாணிக்கவாசகர். அப்படி தன்னடக்கம். அதுக்கு மணிமேகலையில் பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுமின். சும்மா போய் வாதத்துக்கு வராதரா, அறிவு திறமையோடு அதனுடைய சிறப்பறிஞ்சு போய் பங்கு கொள்ளுங்கிறான் மணிமேகலையில். எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி தரீங்களே, சித்தரிப்பு, கடவுள் சொன்னாலும் சரி, யாரும் சொன்னாலும், அப்பன் சொன்னாலும் சரி, சரியாக இருந்தால் ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் எங்கள் எண்ணம். அதனால் ஒன்றுமே தெரியாமல் வந்து ஈவே ராமசாமி தான் எல்லாம் சிந்திக்க கற்றுக் கொடுத்தாரு. அது ஒரு கும்பல் இருக்கும், அது துரோக கும்பல். இனத்தில், தமிழ் இனத்தில் பிறந்த, அதை சொல்கிறேன். மற்றவங்க நம்ம திட்ட வேண்டியது திட்டம் எதையும் விட்டு போயிடலாம். தமிழ் இனத்திலேயே பிறந்து இப்போ வெள்ளக்காரன் காட்டி கொடுத்த கும்பல் நம்மகிட்ட இல்லையா? இந்திய விடுதலை போராட்டத்தில் அது மாதிரி இதெல்லாம்